நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 2 மந்த்தாக நான் வந்து வெயிட் லாஸ் இல்லை அப்படின்ட்டுனா அது வந்து என்ன ரீசன் சொல்லிடுறேன். கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. பல்லு வலி இருந்துச்சு. அதனால் அது பல்லு வலிக்கெலாம் வெயிட் லாஸ் இது பண்ணுவீங்களா? அது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு நரம்பு வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே எங்கேயும் போக வேண்டியதாக இருந்துச்சு. ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூ, ஃபீவர் வந்துடுச்சு, வைரஸ் ஃபீவர். அதனால் ஒரு 2 வீக் 3 வீக் வந்து தொடர்ச்சியாக வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஒரு 2-3 வீக் போயிடுச்சு. இதில் ஒரு 2-3-4 வீக் போயிடுச்சு. சரி, அதுலேயே ஓடிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனமாகவே ஒரு 2 வீக் போயிடுச்சு. ஆனால் வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா நீங்கள் எப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கமெண்ட்ஸ்னாவது வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குண்டான வீடியோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு. நான் எதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிஸ்டர் தான் சொல்கிறாங்க, 113 கிலோ இருக்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்திரிச்சு உட்கார கஷ்டமாக இருக்குது, கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது டக்குனுமே வந்து வெயிட்லாம் குறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஃபுட் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கணும். இதுக்கு சிம்பிளான ஒரு இதுதான் விஷயந்தான். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு 113 கிலோ 100 கிலோ இருக்கிறவங்க, 100 கிராமுக்கு மேலே இருக்கவங்க ரைஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காய்கறி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது காய்கறி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய நம்ம வந்து நீராதாரம் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதனால அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து வெயிட் லாஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுலேருந்து நான் வந்து ஜூன் மந்த் வரைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த 3 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. 3 மந்த்னால் ஒரு 90 நாள் அந்த டேஸ் பக்கமாக வருது இல்லையா? சரி, நம்ம 3 மந்தில் ஒரு 10 kgனாவது குறைக்க மாட்டோமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு 7 days மட்டும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். 7 daysல நம்ம எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வந்து நான் என்னோடய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஜூன் மந்த் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்குமே நம்ம பண்ணல. அப்போ வரைக்குமே நம்ம வந்து வெயில் காலம் இருக்கும், சம்மர் சீசன் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் வந்து எப்போதுமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிளைமேட் அப்படி கிடையாது. கொஞ்சம் நான் வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்கனால சில்லுன்னு தான் இருக்கும். நான் இப்போ வரைக்குமே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த சைடில் நல்லா வெளுத்துக்கு வாங்குது வெயில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டெய்லி எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். 20 minutes ஆர் 10 minutes கூட பண்ணுங்கள். இந்த 100 கிலோ 110 கிலோலாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் வந்து 100 கிலோக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஜம்பிங்லாம் பண்ணாதீங்க. அப்போ வந்து ரொம்ப வந்து கால்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். முட்டு வலி, கால் வலி அந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஜம்பிங்லாம் எடுக்காமல் படுத்துட்டு செய்வாங்க இல்லையா, படுத்துட்டு நின்றுட்டு இந்த மாதிரி இப்படி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸசைஸ் ஆப்பு சொல்கிறேன், வெயிட் லாஸ் ஆப் ஃபார் உமன். இந்த ஆப்பில் படுத்துட்டு செய்கிற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ரஷ்யன் ட்விஸ்ட்டு, அப்புறம் வந்து மவுண்ட் கிளைம்பர் இருக்குது, அப்புறம் வந்து ஐயோ வேறெல்லாம் மறந்து போச்சு, கொஞ்சம் விட்டு போனதுனால. அந்த மாதிரி படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவுமே நல்ல எஃபெக்டிவ் தரும். ஜம்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வலி வரும். 110 கிலோ இருக்கவங்க எல்லாருமே ஒரு 90க்கு மேலே இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி கூட ஜம்பிங் பண்ணிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நான் என்ன எடுக்க போகிறேன்னா கூட முன்னாடி ட்ரை பண்ணதான் கடுக்காய் பொடி தான் எடுத்துக்க போகிறேன். காலையில் வந்து வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் கடுக்காய் பொடி வாங்க காட்டுறேன், இருங்க எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அந்த கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து
டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் ஒரு டம்ளர் சுட சுட தண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு சுட சுட தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். சும்மா வெதுன்னு இருக்க டைமிங்கில் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், துவக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் இதே மாதிரி தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இருப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் இந்த கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம். கருஞ்சீரக தண்ணி நம்ம எப்போ குடிக்கிறோம் அப்படின்னா மதிய டைமில் கருஞ்சீரக தண்ணி குடிக்கிறோம். இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி, இந்த 3 இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது கடுக்காய் பொடி சாப்பிட்டா எல்லாமே சாப்பிட்லாம், வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு சொன்னார். வயிறு நிறைய சாப்பிட்லாம், ஆனால் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். கடுக்காய் பொடி எப்படின்னா நல்லா சீக்கிரமாக செரிமானம் ஆகிட்டு அதிலவுக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த கடுக்காய் பொடி. சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுனால நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும் அதிகமாக. அப்போ வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் சலாடு, அப்புறம் வந்து வெஜிடபிள் சாலடு, இந்த மாதிரி கூட காய்கறி கட் பண்ணி போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய ஃபுட் சார்ட்டு கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிகினிங்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டாட்டா, பை பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா. கடுக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப், இந்த கப் அளவு. இது அப்படியே லபக்கு லபக்கு குடிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் வந்து ஒரு 8:30 இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலை. ரவா தோசை தான் சாப்பிட்டேன். அது வந்து கொஞ்சம் மைதா இருந்துச்சு. ஆளுக்கு 2 தோசை வர மாதிரி சாப்பிட்டுட்டு, அவருக்கு 2 தோசை, எனக்கு 2 தோசை, பாப்பாவுக்கு 2 தோசை அப்படியே ஊற்றி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன் பசினால். நைட்டு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு படுத்திருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கடுக்காய் இப்படி குடிச்சேன்னா அதனால் வந்து சரியாக வந்து வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போல் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் குடித்தேன். வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 12 ஆகுது. நம்ம வந்து எப்போதுமே ஒரு 2 மணி போல், 1:30, 2 மணி அந்த மாதிரி டைமிங்கில் தான் சாப்பிடுவோம் லஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. வீட்டில் ஏதோ நல்ல வேலை ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. இப்போ தானே ஜூஸ் குடித்தோம், சரி கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாயங்காலம் மதியம் என்ன லஞ்சுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 2:30. ஒரு நிமிஷம். கொஞ்சமாக வந்து ஒரு 100 கிராம் அளவு ரைஸு, கர்ட் ரைஸு எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா, பார்த்திங்கன்னா தெரியும் தான் சாப்பிட்டுட்ருக்கா. ஒரு நிமிஷம், இந்த தண்ணி நீ பிடிச்சிக்குடி. இப்போ தான் வந்து அவள் எந்திரிச்சா, ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறப்ப தாருன்னு கத்திட்டே கிடப்பா. அது வந்து நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி பேசுகிறத பார்த்து ஃபோனை பார்த்து பேசுகிறதப்ப அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல், அம்மா யார்கிட்டையும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு அவள் பேசுவான். சரி, சாயங்காலம் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். ஹாய் டியர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க போய் எடுத்துகிட்டு வா. ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆகுது. இப்போ வந்து என்ன எக்ஸசைஸ்னால் என்ன எக்ஸசைஸ்னால், இதோ இங்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரம்மு. இந்த ட்ரம்முக்கு எல்லாம் ஒரு 5 ட்ரம்முக்கு மண்ணள்ளி போட்டேன். மண்ணள்ளி போட்டு அங்கே உள்ள இருக்குல்ல, அங்கே அந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து அந்த செடியெல்லாம் நட்டு வைக்கணும். அதெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஸு ட்ரீ தான். அதெல்லாம் வந்து நட்டு வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்குண்டான வேலையெல்லாம் நான் கொஞ்சம் சாயங்காலம்
தான் பண்ண முடியுது. ஏன்னா வந்து மதியானம்லாம் செய்ய முடியாது இல்லையா, காலையிலையும் ரொம்ப வந்து வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து இப்போ தான் செய்ய முடியும். அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 7:30 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 2 தோசை, அதாவது 3 தோசை ஊற்றினேன். 3 தோசையில் 1/2 தோசை வந்து பூனைக்கு போயிடுச்சு, 1 தோசை வந்து என் பிள்ளைக்கு போயிடுச்சு. மீதி 1 தோசை நான் சாப்பிட்ருப்பேன். 2 பூனை இருக்குது. அந்த பூனை விளையாட்டு கட்டிட்டு அந்த பூனை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோவே போட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளோவே சாப்பிட்ருவோம். ஒரு சில டைம் வந்து நம்ம ஊட்டி விட சொல்லுவா. சரி சரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா பிடிச்சி குடிமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுக்காயும் கருஞ்சீரக தண்ணியும் வந்து சுடுதண்ணி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிக்க போகிறேன். அந்த குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பான்ஸ் பிம்பிள் கிளியர் அந்த ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு, இது வந்து நான் இந்த பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் இப்போ 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பான்ஸ் ஹைட்ராலிக் ஷெல், அதாவது மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சீரம் போடணும், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன். இந்த 4மே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 3 வந்து லாஸ்ட்டாக 3 சொன்னேன் இல்லையா, ஜெல்லு, சீரம், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன். இது வந்து இப்போ 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முதல்ல 1 வீக்காகவே 1 மந்த்தாகவே பான்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்துருக்கு. நான் வந்து இப்போ 2 மந்த்தாக வந்து மெடிசன்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டனால அப்படியே வந்து நல்லா பொறுன்னு நல்லா நெத்தி ஃபுல்லாக வந்துட்டு அது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேடாக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அதில் வந்து மஞ்சள், தயிர், கடல மாவு, அரிசி மாவு, அப்புறம் வந்து தேன், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா வந்து 1 வீக் கண்டினியூஸாக நான் போட்டேன். சூப்பராக வந்து எல்லா பிம்பிள்ஸுமே அந்த பொறுப்புலாம் வந்து சூப்பராகவே ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்போதும் போல் என்னோடய ஃபேஸ் வாஷை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மருந்தோட எஃபெக்டிவ் தான் அந்த பொறுன்னு வந்துட்டு நிறையா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நமக்கு தெரிஞ்ச பொருளெல்லாம் நல்ல இது தேன் போட்டால் நல்லது, எலுமிச்சம்பழம், அப்புறம் கடல மாவு, அப்புறம் வந்து அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ், ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிக்க போகிறப்ப இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் தனியாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேஸ் பார்த்தாவே தெரியும், நல்லா வந்து பிம்பிள்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். சரி நம்ம வெயிட் லாஸ் இதுக்கு வருவோம். கடுக்காய், கருஞ்சீரகம், இது வந்து கடுக்காய் இப்போ குடிக்க போகிறேன். சூப்பராக இல்லை, கசக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு கேட்குறா. நான் இப்படி வச்சுக்குவா கையை. சூப்பாக்கா நான் இப்படி சொல்லுவேன்னா சூப்பராக்கா அப்படின்பா, இப்படி சொல்லுவான். சூப்பராக இல்லடி, கசக்குதுடி. சரி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கரிஞ்சீரக தண்ணி இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு குடிப்பேன். 2 ஒரே வகையில் குடிக்கக்கூடாது. சரி டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் யாராவது என்னோட ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணேன், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக. டாட்டா பை பாய், குட் நைட். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் என்கரேஜிங்காக ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். டாட்டா.